காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. உங்கள் நேரம் உங்களுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்க நேரமும். உங்கள் நேரத்தை மதிக்கிற நீங்கள் அடுத்தவங்க நேரத்தையும் மதிங்க. அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க, இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வாங்கினீங்கன்னா அத்தனை மணிக்கு அவங்க வராங்கன்னா, அப்போ 1 மணி 12 அல்லது 1 மணிக்குள்ளே அவங்களுக்கு மதிய சாப்பாடை போடணும். மதிய சாப்பாடை 3-3:30 மணிக்கெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் டீ குடிக்கிற டைம். ஓகேங்களா? நம்ம சொல்ல கவனத்து பண்ணணும். ஒரு விஷயம் நம்ம சொன்னோம்னா இந்த டைம்குள்ளே செய்கிறோன்னா அந்த டைம்குள்ளே செய்யுங்க. உங்கள் டைம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அடுத்தவங்களுக்கு அவங்க டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது காலத்தை மதிப்போம். எவ்வளவு துரிதமாக உங்களால் வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ துரிதமாக வேலை செய்யுங்க. வேகம் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அதில் ஒரு குவாலிட்டியும் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். மனசில் வச்சுக்கோங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் செலவு பண்ணுங்கள். தண்ணியையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் நேரம் உங்களுக்கு முக்கியம் மாதிரி அடுத்தவங்க நேரம் ரொம்ப முக்கியம். ஒரு டைம் சொல்லிவிட்டு அந்த டைமுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. சொன்ன வார்த்தையை எப்பொழுதும் காமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். பாய்.